தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பைக்ல ஜாலியா ரைட் போவோம். அப்ப பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் விதிமுறைப்படி நம்ம ஹெல்மெட் போடுறதுல, இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறதுல, அது மட்டும் இல்லாம பலரும் லைசன்ஸ் இல்லாமலே பைக், கார் இதெல்லாமே ஓட்டிட்டு போறாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். இது பைக் மட்டும் இல்ல, கார் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, லாரி ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, எந்த மோட்டார் வாகனம் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க விதிமுறைகளை மீறி போகும்போது டிராபிக் போலீஸ்கிட்ட மாட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைன் அடிச்சு கையில கொடுத்துறாங்க. சோ அந்த ஃபைனையும் கையில வாங்குறதுல ஒரு இ செலானா நம்ம கையில கொடுத்துறாங்க. சோ அந்த இ செலானா நீங்க தான் ஆன்லைன்ல பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறாங்க. அப்படி காவல்துறையினர் கொடுக்கிற இ செலானா எங்க பே பண்ணணும்னு தெரியாமலே அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபைன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா குறைந்தது ஹெல்மெட்டுக்கு 100 ரூபாய் அடிப்பாங்க. அது 100 இருக்கலாம், 2000 இருக்கலாம். எதா இருந்தாலும் எங்க பே பண்றதுன்னு தெரியாம அங்கங்க போயிட்டு இருக்காங்க. கடைசியா நெட் சென்டருக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைன் 100 ரூபாயா இருக்கும். அவங்க கேட்கிற ஃபீஸ் 150 இருக்கும். அதாவது உங்களுடைய ஃபைன் 100 ரூபாயும் அவங்களுடைய ஃபீஸ் 50 ரூபாயும். சோ பாத்தீங்கன்னா 100 ரூபாய் ஃபைனுக்கு நம்ம இப்ப 150 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். சோ இனிமேல் நீங்க எங்கேயுமே போக வேண்டியது இல்ல. உங்களுடைய மொபைல்ல அந்த இ செலான், அதாவது உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஃபைனை எப்படி பே பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த இ செலானை பே பண்றதுக்காக என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரவுசரை ஓபன் பண்ண போறோம். சோ நான் குரோமை ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க ஏதாவது ஒரு பிரவுசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சர்ச் பார்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் echallan.parivahan.gov.in என்கிற வெப்சைட்டுக்குள்ளாடி போய்க்கோங்க. சோ இந்த வெப்சைட்டுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி டைரக்டா வெப்சைட்டுக்குள்ளாடி போயிடலாம். சோ இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளாடி போய்க்கோங்க. வெப்சைட்டுக்குள்ளாடி போனதுக்கு அப்புறம் அதனுடைய இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா செக் செலான் ஸ்டேட்டஸ்ங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலான் நம்பர் வச்சு உங்களுடைய ஃபைனை கட்டலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பர் வச்சு கூட உங்களுடைய ஃபைனை நீங்க கட்டிக்கலாம். அப்படி இல்ல டிரைவிங் லைசென்ஸ் நம்பரை கொடுத்து கூட நீங்க உங்களுடைய ஃபைனை கட்டிக்கலாம். சோ இது எதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வெஹிக்கிள் நம்பர், டிஎல் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க செலானை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது கொடுத்து நீங்க பே பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய கையில இ செலான் இருக்கு. அதனால செலான் நம்பரை கொடுத்து நம்ம பே பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல இப்போ உங்களுடைய செலான் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. செலான் நம்பர் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ சைடுல காமிக்கிற மாதிரி இந்த இடத்துல, அதாவது உங்களுடைய கையில இருக்கக்கூடிய இ செலான்ல இந்த இடத்துல அது இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பர் எல்லாமே இருக்கும். சோ உங்களுக்கு தேவையானது கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ செலான் நம்பர் வச்சு பே பண்றதுனால அதுக்காக இந்த இடத்துல உங்களுடைய செலான் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. சோ செலான் நம்பரை நம்ம என்டர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இங்க தெரியக்கூடிய இந்த கேப்சாவை அப்படியே கீழே என்டர் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்லிட்டேன், மேல எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் நீங்க கொடுக்கணும். கேபிட்டல் லெட்டர்ல, அதாவது பெரிய எழுத்துக்கள்ல இருந்துச்சுன்னா பெரிய எழுத்துக்கள்ல கொடுக்கணும். சிறிய எழுத்துக்கள்ல இருந்துச்சுன்னா சிறிய எழுத்துக்கள்ல தான் நீங்க கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த கெட் டீடைல்ங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. இதுல மொத்த டீடைலும் கொடுத்திருப்பாங்க. ஓனர் நேம்ல இருந்து வெஹிக்கிள் நம்பர் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்க நேமா, இதுதான் உங்களுடைய வண்டியுடைய எண்ணா என்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அமௌண்ட் கூட கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டியது இருக்குன்னு. சோ இதுல 200 இப்போ பே பண்ண வேண்டியது இருக்கு. சோ இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, 2 பேர் ஹெல்மெட் இல்லாம போனதுக்கான ஃபைன். சோ ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா பெண்டிங். இது வரை பே பண்ணல. இதுக்கு முன்னாடி நீங்க பே பண்ணாம இருந்தீங்கன்னா அதுவும் இதுல சேர்த்து தான் காமிக்கும். சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த பே நவுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வெரிஃபிகேஷனுக்காக உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கு ஒரு ஓடிபி வரும். சோ அது கொடுத்தீங்கன்னா உள்ளாடி போய் நீங்க பே பண்ணிடலாம். சோ இதுல ஜஸ்ட் நான் என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்து பே பண்ணிக்கிறேன். சோ நம்பரை நீங்க இதுல என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல சென்ட் ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை இதுல எடுத்து கொடுத்துக்கோங்க. பாருங்க, நம்மளுடைய ஓடிபி வந்துருச்சு. சோ அதை நான் இதுல கொடுத்துக்கிறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சப்மிட்ங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய அமௌண்ட் அது மட்டும் இல்லாம பேமெண்ட் ஐடி எல்லாமே வந்துருச்சு. சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல வேற ஆப்ஷனே இல்ல. எஸ்பிஐ இபே மல்டி பேங்கிங் மட்டும் தான் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செக் பாக்ஸ்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் ப்ராசஸுக்கு வந்துட்டோம். நம்மளுடைய ஆர்டர் நம்பர், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவு, நம்ம ஃபைன் எவ்வளோ கட்ட போகிறோங்கிறது எல்லாமே இதில் வந்துருச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இப்போ அது யூஸ் பண்ணி தான் பே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் பயன்படுத்தி பே பண்ணிக்கலாம்.
ஸோ பாருங்கள், இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து எந்த பேங்க் எல்லாமே வந்து கேட்கும், அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஏடிஎம் கார்டு மூலம் பே பண்ண போகிறோம். அதுக்காக இந்த டெபிட் கிரெடிட் கார்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் முதலாவதாக தெரிகிறது உங்களுடைய கார்டு நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கார்டில் வந்து இருக்கும் மந்த்ங்கிறது வந்து இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மந்தை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து இயரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த இடத்துல வந்து சிவிவி நம்பர், அதாவது உங்களுடைய கார்டுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் இருக்கும், அதுதான் இதில் என்டர் பண்ண போகிறோம். ஸோ அதையும் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கார்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய நேம். ஸோ அது சில கார்டில் வந்து நேம் இருக்காது. ஸோ உங்களுடைய நேமை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ டீட்டெயில் எல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த பே நவ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை எடுத்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். இப்போ ஃபைனலாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட்ங்கிறதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், நம்ம வந்து ஃபைனை வந்து பே பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய பேமெண்ட் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தா, மறுபடியும் அந்த செல்லான் நம்பரை கொடுத்தா என்ன தெரியுதுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மறுபடியும் அதே செல்லான் ஐடியா வந்து கொடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் என்ன காமிக்குதுங்கிறத. ஸோ இப்போ பாருங்க, இதில் வந்து பேங்கிறதோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து பெண்டிங்கிறதோ எதுவுமே வந்து காமிக்கல. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த கிரீன் கலரில் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வந்திருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி அந்த ரெசிப்டை கூட வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த கிரீன் கலரில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான், நம்மளுடைய ரெசிப்டும் வந்து நம்ம கைக்கு வந்துருச்சு பாருங்க. ஒரு பிடிஎஃப் ஃபைலாவே வந்து வந்துருச்சு. ஸோ இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை. இனிமேல் வந்து உங்களுக்கு போலீஸ்ல காமிக்க வேண்டிய தேவை இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் போலீஸ் போடுற ஃபைன்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மோட்டார் வாகனங்கள் ஓட்டும் போது மோட்டார் சட்டம், அதாவது வந்து நம்மளுடைய டிராஃபிக் ரூல்ஸ் படி ஹெல்மெட் போடணும்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சீட் பெல்ட் போடணும்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம 18 வயசு தாண்டி லைசன்ஸ் எடுத்து அப்புறம் வாகனங்களை வந்து ஓட்டுங்க. முக்கியமா இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. சோ இதுதான் இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான சிறந்த வழி, வேற எந்த வழியும் இல்ல. நீங்க எந்த குறுக்கு வழியில போனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டுவீங்க. அதுக்கு நீங்க ரூலை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த மாதிரியான ஃபைனும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களும் இந்த மாதிரி ஃபைனை வாங்கி பர்சுக்குள்ள வச்சுட்டு எங்க கெட்டதுன்னு தெரியாம அப்படியே காலப்போக்குல மறந்துடுவாங்க. கடைசி இன்னொரு நாள் போகும்போது மாட்டிடுவாங்க. அதனால இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கறத ஃபீட்பேக்ல தெரிவிங்க. அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.